பாரத மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. 16/2/2024 ஒரு ப்ரெஸ் மீட். அந்த ப்ரெஸ் மீட்டில் சவுக் சங்கர் பேசிகிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா G2 வந்து ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அதில் வந்து எப்படியெல்லாம் பிளாட்டை தப்பாக விற்கிறாங்க, ஐடி அட்டாச்மெண்ட் ஆன பிளாட் எப்படி விற்கிறாங்க, அண்ட் எப்படி பேங்க் லோனில் வந்து இவங்காலே போட்டு எப்படி வாங்குறாங்க அப்படின்லாம் நிறைய விஷயம் பேசியிருந்தார் மக்களே. இது எல்லாம் எவ்வளோ டுபாகூரான விஷயம், எப்படியெல்லாம் இவர் வந்து தப்பாக மக்களை வழிநடத்திட்டு கொண்டு போயிட்டுருக்காரு, எவ்வளோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். எல்லாருமே ஒரு காலத்தில் இவரை வந்து பயங்கரமாக நம்பணும் மக்களே. இன்ஃபேக்ட் நான் மட்டும் கிடையாது, நம்ம உள்ளுக்குள்ளே விசாரிக்கிறப்ப சொல்லுவாங்க, அதிகாரிகள் முதல் கொண்டு ஆரம்ப காலகட்டங்களில் இவரை பற்றி பேசுகிறப்போ, சார் ஆரம்பத்தில் இவர் பேசுகிறதுல வந்து 100ல் ஒரு 80% உண்மை இருக்குது சார், இருந்துச்சு. ஒரு 20% ஃபேக்டர் அங்கே இருக்க தான் செய்யும், தட்ஸ் யூஷுவல். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 100ல் 2 உண்மை இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது சார் அப்படிம்பாங்க. எல்லாம் அவ்வளவும் பொய், அம்புட்டும் பொய் அப்படிங்கிற மாதிரி விஷம் 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 அப்படிங்கிற மாதிரியே பேச ஆரம்பிச்சார் மக்களே. அதுக்கு இந்த கேஸும் ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லலாம். ஃபஸ்ட் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். அப்போ தான் அதோடைய பிரேக் பண்ணுறப்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன சொல்கிறாருன்னா, G2 அப்படிங்கிற நிறுவனம் வந்து பாலா அப்படிங்கிறவருடைய உரிமையாளராக இருக்கிறாரு. இது வந்து பயங்கரமான ஒரு பேங்க்ரப்ட் நிறுவனமாக இருந்துச்சு. இப்போ திமுக வந்ததுக்கப்புறம் இது வந்து பயங்கர பூஸ்ட் ஆகி கொண்டு போயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, ஐடி அட்டாச்மெண்ட் ஆன பிளாட், அதாவது ஐடி கட்டுவதற்கு முடியாமல் பணம் கட்டுற வரைக்கும் இந்த பிளாட்டை வந்து நீங்கள் வந்து ப்ளஜ்ஜாக வச்சுக்கன்னு சொல்லப்பட்ட ஐடி அட்டாச்மெண்ட் பிளாட்டை பாலா G2 அவர்கள் வந்து பல பேருக்கு விற்றுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, G2 பிளாட் வாங்க போகிற எப்படி பிளாட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாருனால், பேங்க் வந்து 90% லோன் கொடுத்துட்ருக்குறாங்க. 90% லோனில் 10% தான் வந்து அந்த வாங்குறவங்க கட்டுற மாதிரி இருக்கும். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க் வந்து இப்போ உதாரணத்துக்கு G2 ஆளே கூப்பிட்டு, அவங்களுடைய தெரிஞ்ச ஆளே கூப்பிட்டு, தம்பிங்க வா, இந்த பிளாட் நீ வாங்கிக்கோ, இந்த பிளாட் வாங்குறதுக்கு நேராக நீ பேங்க்கு போனால் 90% லோன் கொடுத்துருவாங்க, அந்த 10% நீ கட்டணும், அதையும் நான் கட்டிடுறேன், பாருங்கள் அதையும் நான் கட்டிடுறேன், G2 கட்டுவாங்க, சூப்பர், அதையும் நான் கட்டிடுறேன், கட்டி முடிச்ச 90% மட்டும் நான் வந்து அவங்ககிட்ட செக்காக நான் வாங்கிட்டு அந்த நீ மாதம் கட்டக்கூடிய இஎம்ஐ கூட நீ எனக்கு வந்து கேஷாக கொடுத்து நீ கொடுத்து நான் கட்டிடுறேன், இல்லை நீயே கேஷாக கட்டுரு, அதையும் கட்ட முடியலையா, அதையும் நான் கட்டிடுறேன். ஸோ இவ்வளோ நல்ல மனிதனான G2 நிறுவனத்தை பற்றி அவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார் மக்களே. இப்படிப்பட்ட நபர்கள் தான் G2 அப்படின்னா, நான் கெஞ்சி கேட்குறேன் திரு பாலா சார், நான் இங்கே ஒருத்தன் இருக்கிறேன், நம்ம ஒரு பிளாட்டு கொடுத்துருங்க. ஏன்னா நான் எதுவுமே பண்ண வேணாம் மக்களே, நான் போய் நின்னா மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறவன் நின்னா மட்டும் போதும். அவரே இனிஷியல் ப்ளே பண்ணுருவார், அவரே பேங்க் லோன் போட்டுருவார், அவரே வந்து மாதம் இஎம்ஐ கட்டமுன்னு அவரே கட்டுருவார், எல்லாமே அவரே பண்ணுறாரு. நமக்கு பிளாட்டு ஃப்ரீன்ற மாதிரியே பேசினார் மக்களே. ரைட், இப்போ இதுதான் எவ்வளோ வேடிக்கையான விஷயன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அவர் ஒரு வார்த்தை பேசியிருப்பார் சவுக் சங்கர், 10/1/2024 ஐடி அட்டாச்மெண்ட் ஆன பிளாட்டை விற்றுட்டாங்க G2 பேசியிருப்பார் மக்களே. சரி, இது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற விஷயத்துக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிக்க விரும்புகிறேன்னால், 10/1/2024 இன்றைக்கி தேதி வந்து 21/1/2024. சவுக் சங்கர் பேசினது 16/2/2024. 10/1, அதாவது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு ஐடி அட்டாச் பண்ண பிளாட்டை வித்தின் 1 மந்த்துக்குள்ளே 16/2, அதாவது வித்தின் ஒரு மாதத்து கேப்புக்குள்ளேயே ஐடி அட்டாச்மெண்ட் ஆன பிளாட்டை பல பேருக்கு விற்று ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது மிக மிக ஆச்சரியமான விஷயம். ஈஸி போட்டாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சுன்றது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அதை இப்போ சொல்ல போகிற ப்ராசஸ் புரிஞ்சு போயிடும் மக்களே. ஒரு பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒருத்தவங்க வந்து பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேங்க் லோன் அப்ளை பண்ணி பேங்க் லோன் சாங்ஷன் ஆகி பேங்க் லோன் வந்து இதெல்லாம் முடியறதுக்கு குறைந்தபட்சம் 3 to 6 months கண்டிப்பாக ஆகும். வித்தின் ஒரு மாதத்தில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்க அப்படின்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பார்த்துக்கலாம் மக்கள். ரைட், ஸோ இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மக்களே. இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹம்பக்குன்றதை புரியும். ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்,
ஒரே ஒரு சர்வே நம்பர்லேருந்து பல சர்வே நம்பர் மாறுது, எப்படி மாறுது அப்படின்னு கேட்டார். அது இப்படி தான் மாறி நான் காட்டுறேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க மக்களே. ஒரு 5 ஏக்கர் பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 ஏக்கர் நிலம் இருக்குது. இப்போ இந்த நிலத்தில் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணல, எதுவுமே பண்ணல, பிளாட்டு போட்டு விற்க போகிறீங்க அப்படின்னால் உங்களுடைய நிலத்தை G2 நிறுவனம் மாதிரி நிறுவனங்கள் வந்து வாங்கிக்கிறாங்க, அவங்க பிளாட்டு போட்டு விற்றுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம் மக்களே. என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட 5 ஏக்கர்ஸ் நிலம் இருக்குது. அந்த 5 ஏக்கர்ஸ் நிலத்தையும் மொத்தமாக G2 போயிட்டு உங்கள்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை பல்காக கொடுத்து அந்த பிளாட்டை வாங்கிக்கிட்டு அப்புறம் இவங்க பிளாட்டு போட்டு விற்க மாட்டார்கள். நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இதுதான் பிஸ்னஸ். உங்கள்கிட்ட வருவாங்க, வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சேல்டு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ஐயா, உங்கள் 5 ஏக்கர் பிளாட்டை நான் வந்து நிறுவனமாக நான் வாங்கிக்கிட்டு நான் அதை பிளாட்டாக பிரித்து நான் அதை விற்றுறேன். விற்றுட்டு வர பணத்தை என்கிட்ட மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க, உங்ககிட்ட நிலம் இருக்குது. ஸோ வி போத் கம்பைன் டுகெதர். உங்கள்கிட்ட நிலம் இருக்குது, என்கிட்ட மார்க்கெட்டிங் டீம் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் நிலத்தை என்கிட்ட வந்து பவர் கொடுத்துட்டிங்கன்னா, இந்த வார்த்தை முக்கிய மக்களே, பவர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பவரை வச்சு நான் பிளாட் போட்டு நான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு சாங்ஷன் வாங்குறது, அதுக்கு வந்து எல்லா வேலையும் வந்து நம்ம லீகல் டேர்ம்ஸ் பார்த்துக்கிறது, அதுக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு பேங்க் அப்படி எல்லாமே நான் பண்ணிக்கிறேன். நான் வித்துடுறேன். என்ன அமௌண்ட் நீங்கள் உங்கள் எதிர்பார்க்குறீங்க? 5 ஏக்கர் என்ன அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க? இது அமௌண்ட் எதிர்பார்க்குறேன் சார். ஓகே, ரைட்டு. சில பேர் முடிந்தால் அவங்க எதிர்பார்க்குற அமௌண்ட்டுக்கு ஒரு இனிஷியலாக ஒரு 10% 5% ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க பவருக்கு. சில பேர் வந்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில், இல்லை சப்போஸ் நான் டேர்ம்ஸ் இருக்க நிறுவனமாக இருந்த பட்சத்தில், சார் இப்போ அமௌண்ட் தர முடியாது, இந்த இன்டர்வல்ஸில் அவங்க அமௌண்ட் கொடுத்துறேன்னு பேசுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த நிறுவனம் போயிட்டு ஒரு பிளாட்டை போய் எப்படி அக்வயர் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். ரைட்டு. இப்போ நீங்கள் உங்கள் 5 ஏக்கர் நிலத்தை G2 நீங்கள் வந்து பவர் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. பவர் கொடுத்துட்டிங்கனால் இப்போ எல்லாருக்கும் தெரியும் மக்களே, ஈசின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த சிவில் விஷயத்தில். வாட் இஸ் ஈசி? விச் இஸ் கால்ட் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலம் புறம்போக்கு நிலமா, இல்லை குப்பம் பேரில் இருக்கா, சுப்பம் பேரில் இருக்கா, முனியம் பேரில் இருக்கா, யார்கிட்டருந்து இந்த நிலம் வந்துச்சு, ஃபஸ்ட் நிலத்தை குப்பம் வச்சுருந்தான், குப்பம் சுப்பனுக்கு விற்றான், சுப்பம் முனியனுக்கு விற்றான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈஸியில் பார்த்துடலாம். ஸோ ஈஸிக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் போயிட்டு அந்த எப்படி போடுவாங்க ஈஸின்னு கேட்டால், அந்த நிலத்திற்கான சர்வே நம்பர் வேணும். இதான் அது ப்ராசஸ். ஸோ ஒரு சர்வே நம்பர் இருக்கிறது, ஒரு சர்வே நம்பர், அது 5 ஏக்கர் நிலமாக இருக்குது. அந்த ஒரு சர்வே நம்பர் 5 ஏக்கர் நிலத்தில் வந்து நீங்கள் ஈஸி போட்டு பார்த்தீங்கன்னா இது உங்கள் பேரில் இருக்குன்றது தெரியும். இப்போ பவர் வாங்கினது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸியை ஃபஸ்ட்டு எத்தனை நாளைக்கு பவர், அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. சார் இப்போது G2 பவர் கொடுத்துட்டீங்க சார், எவ்வளோ மாதத்துக்கு சார்? அவங்க சொல்கிறாங்க, சார் 5 ஏக்கர் நிலம், இது பிளாட்டு போட்டால் 100 பிளாட் வரும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அது தப்பாக கூட இருக்கலாம். ஒரு 100 பிளாட் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பிளாட் வருது சார் ஆவரேஜாக. 5 ஏக்கர் நிலம், இந்த 100 பிளாட்டை நான் 1 இயரில் விற்று கொடுத்துட்றேன் சார். அப்போ பவர் 1 வருஷத்துக்கு இருக்கும். இதுதான் அந்த ப்ராசஸ், அந்த அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ இப்போது சர்வே நம்பரை வைத்து, ஒரு சர்வே நம்பர் தான் ஒரு 5 ஏக்கர் நிலம், அதில் ஈஸி போடுறப்போ அது உங்கள் பேரில் இருக்குது. இப்போ பவர் எழுதி கொடுத்தவொடனே அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. பண்ணி முடித்தவொடனே அந்த ஈஸியில் உங்கள் நிலம் அப்படிங்கிறது G2 பவரில் மாறி இருக்கும். இது ப்ராசஸ். சரி, இப்போ நெக்ஸ்ட் லெவல். இப்போ நான் நிலம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட வந்து G2 வாங்குறேன் அப்படின்னா, வாங்குறப்ப நான் சொல்லுவேன், சார் எனக்கு வந்து அடுத்த இன்னொரு விஷயம், இப்போது 5 ஏக்கர் நிலத்தை ஃபுல்லாக பிளாட்டு போடுறாங்க. அப்போது ஒரு சர்வே நம்பர் அப்படிங்கிறது 100 சர்வே நம்பராக மாறும். அப்போ இந்த 100த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸி போகிறப்ப என்ன ஆகும்னால், ஓகே இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பிளாட் இருக்குது, உங்கள்கிட்ட இருந்து பவர் வந்து G2 வந்துடுச்சு. இப்போ நான் வந்து நிலத்தை வாங்குறதுனால் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்த உடனே ஈஸி போட்டு பார்த்தா உங்களுக்கு G2 பவர் அப்புறம் என் பேர் வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஈஸி வந்து இப்போ ஒர்க் ஆகிற விஷயம். இப்போ எப்படி ஒரே சர்வே நம்பர் வந்து பல ஈஸி வருதுன்னா இப்படி தான் வரும். ரைட். இப்போ அடுத்தது 100 பிரிச்சுடுவாங்க. 100 பிரிச்சுட்டு அதை விற்க ஆரம்பிச்சிடுவாங்க G2. அது விற்க என்ன ஆகும், ஒரு பிளாட் வாங்குறவங்களுக்கும் அந்த பிளாட்டுக்கான ஈஸி போட்டு பார்த்தால் உங்கள் பேர் இருக்கும், அது கீழே G2 பவர் இருக்கும், அது கீழே யார் வாங்குறவங்களோட பேர் வந்துடும். ஒவ்வொரு பிளாட் வாங்குறவங்களுக்கும் சர்வே நம்பர் மாறிட்டே இருக்கும். ஏன்னால் 5 ஏக்கர் நிலத்தை அவங்க 100 பிரிக்கிறாங்க. அப்போ சர்வே நம்பர்ன்றது மாறிட்டே இருக்கும். ரைட்.
இப்போது ஐடி உள்ளே வராங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். சார் நீங்கள் போன வருஷம் இவ்வளோ வந்து ரெவன்யூ பண்ணியிருக்கிறீங்க சார். G2 சொல்லுவாங்க, ஆமாம் சார் பண்ணியிருக்கேன். இவ்வளோ வரி கட்டணும், ஏன் கட்டல? இல்லை சார் ரொட்டேஷன்ஸை ஃபுல்லாக காசு போயிடுச்சு. சரி இப்போ நீங்கள் எவ்வளோ வரி கட்டணும்? இவ்வளோ வரி கட்டணும், நான் கட்டிடுறேன் சார். சரி கட்டுற வரைக்கும் இந்த நிலங்கள், அதாவது கட்டுற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் நிலங்களை நீங்கள் ஐடிக்கு ப்ளச் பண்ணுறீங்க, அடகு வச்சுருங்க. அடகு வச்சுட்டு அந்த அடகு வச்சு நீங்கள் அந்த நிலத்தை வந்து மூட்டு எடுத்தவனே, உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஐடியில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன அமௌண்ட்டு கட்டுமோ அந்த அமௌண்ட்டு கட்டினதுக்கப்புறம் இந்த அடகு வச்ச நிலத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க. சரி ஓகே சார், அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, ஃபினிஷ்டு. இப்போது ஐடி வந்து ஒரு சில நிலங்களை ப்ளச் பண்ணியிருக்கு, ரைட். இப்போ இந்த ப்ளச் பண்ண நிலத்தை வந்து நீங்கள் ஏமாற்றி விற்றுட்டு என்ன பண்ணுவீங்க? ஐடி வசமாக வச்சுக்காத மக்களே, அது என்ன பண்ணும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், லோக்கல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஐடி ப்ளச் பண்ணுற நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சர்வே நம்பர் உள்ள நிலங்களை வந்து அந்த காப்பியை கொடுத்துரும். ஸோ அது ஈஸியில் சம்டைம் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஈஸி போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு நிலம் இருக்கிறது, அதுக்கு பிறகு பவர் வந்து G2 கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒரு பகுதி நிலத்தை வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டு அட்டாச் பண்ணிட்டாங்க, அது அவங்களுக்கு வந்துடும். அப்போது அந்த ஈஸியில் கூட ஐடி அட்டாச் நிலம் வந்துடும். இப்போ நீங்கள் ஈஸி போட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ ஐடி அட்டாச் நிலமாக இருக்குது, இப்படி நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஐடி அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற அர்த்தம். சரி சார், இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஐடி கட்டணும். இப்போ உங்கள்கிட்ட 10 வீடு இருக்குது, ஐடி கட்டவே இல்லை. இப்போது சப்போஸ் ஒரு வீட்டை அடகு வைத்து விட்டீர்கள் ஐடி கிட்ட. இப்போ அடுத்தது, சார் எனக்கு இந்த வீட்டை விற்றாதான் சார் நான் வந்து வரி கட்ட முடியுன்ற மாதிரி நிலம வச்சுருக்க முடியும். என்ன பண்ணுவாங்கனால் கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போயிட்டு, மைலாட், நான் ஐடிக்கு அடகு வைத்த வீட்டை விற்று தான் நான் என் இன்கம் டேக்ஸை கட்ட முடியும், எனக்கு வருமானம் வருகிறது, அதுக்கே ரொட்டேஷன்ஸ் போயிட்டே தான் இருக்குது எனக்கு. ஸோ அப்படின்றப்போ அது கோர்ட் என்ன பண்ணுனால் ஒரு பவர் கொடுக்கும். சரி, இப்போ இந்த ஐடி அட்டாச்மெண்ட் ஆன வீட்டை நீங்கள் விற்று ஐடிக்கு பணம் கட்டிடுங்க அப்படின்னு ஒரு கோர்ட் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அந்த கோர்ட் டாக்குமெண்ட்டை வைத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனீங்கன்னால் அவங்க அந்த கோர்ட் டாக்குமெண்ட்டை வச்சு அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஐடி ரிஃப்ளெக்ஷன் வராது. இதுவும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போது 10/1/2024 தான் இந்த நிலங்கள் எல்லாம் ஐடி அட்டாச்மெண்ட் ஆகிருக்குன்னு சௌஷாங்க சொல்கிறார். அப்போ இந்த ப்ராசஸ்லாம், இப்போ உதாரணத்துக்கு சப்போஸ் G2 வந்து இந்த நிலத்தை வந்து ஐடி அட்டாச்மெண்ட் நிலத்தை வந்து ஏமாற்றி விற்றுருந்தா கூட, அவங்க சொல்கிற பாயிண்டில் வச்சுக்கலாம், ஏமாற்றி விற்றுருந்தா கூட ஃபஸ்ட்டு இந்த கோர்ட் ஆர்டர் வாங்கணும், ஈஸி போட்டு பார்க்குற பெர்ஃபெக்டாகவும் இருக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. எப்படி விற்றுருக்க முடியும்? ஃபஸ்ட்டு கேள்வி, ரைட்டு. அடுத்த பாயிண்ட்டு, இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகிறீங்க. போயிட்டு, சார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிலம் இருக்கிறது, நிலத்தை வந்து ஐடி அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதை G2 உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாமே. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு நபர் இப்போ ஈஸி போட்டு பார்ப்பீங்க. ஈஸி போட்டு பார்க்குறப்போ ஃபஸ்ட் சர்வே நம்பர் கேட்பீங்க, சர்வே நம்பர் கொடுத்துருவாங்க. ஈஸி போட்டு பார்ப்பீங்க. ஈஸி போட்டு பார்க்குறப்போ இந்த நிலம் ஐடி அட்டாச்மெண்ட்டில் வருதே அப்படின்னு அங்கேயே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதனை வாங்க மாட்டே, வாங்கவும் முடியாது. ஸோ இவர் சொல்கிற பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஐடி அட்டாச்மெண்ட் இருந்த நிலத்தை G2 நிறுவனம் ஒரு நபருக்கு விற்றுருக்காங்க அப்படின்றது மிக மிக தவறான ஒரு குற்றச்சாட்டாக தெரியுது. அப்படி விற்கவே முடியாது. சரிங்க, அப்படி இவர் சொல்கிற மாதிரி விற்றுந்தாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்படி விற்றுருந்தாங்கனால் ஃபஸ்ட்டு வெளியே வந்து யார் பேசியிருப்பா தெரியுமா மக்களே? ஐடி டிபார்ட்மெண்ட் பேசியிருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து கத்திருப்பாங்க. யோ, எப்படியா என் நிலத்தை நீ என்கிட்ட அடகு வச்சுருக்க, நிலத்தை எப்படி போய் நீ விற்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு சேட்டுக்கிட்ட அடகு வச்ச வண்டியை எப்படி விற்க முடியும்? அவ்வளோதான், ப்ராப்பர் டாக்குமெண்ட்டே இருக்காது. அந்த கதை தான் மக்கள் இது. ஆக்சுவலாக ஒரு சேட் இருக்காரு, அடகு வச்சுட்டீங்க ஒரு வண்டியை ஓடிட்டு தான் இருப்பீங்க, நீங்கள் டாக்குமெண்ட் அடகு வச்சுருவீங்க. அப்போ அந்த சப்போஸ் அந்த வண்டியை நீங்கள் விற்கிறீங்கனால் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லாம் விற்கவே முடியாது இல்லையா? அதே கதை தான் அந்த கதையிலையும். ஸோ ஐடி வெளியே வந்திருப்பார்கள், அவங்க வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, இன்னும் அரெஸ்டே ஆகிருப்பார் G2 உரிமையாளர் பாலா அவர்கள். ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது ஐடி டிபார்ட்மெண்ட் தான். அடுத்து பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிலத்தை வாங்கிய நபர். எங்கே பார்க்கணும்? அவர் நிலத்தை வாங்கினவர் தான் அடுத்து வந்து கத்தணும், ஐயோ என் பணமெல்லாம் போச்சியா, நான் இவ்வளோ பணம் கொடுத்து நான் வந்து நிலத்தை வாங்கினேன், நான் வந்து இவ்வளோ விஷயம் கொடுத்து வாங்கினேன்,
அதை பார்த்து ஐடி டிபார்ட்மெண்ட் அட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்னையா பண்ணுவேன்னு அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வெளியே வந்து கத்தியிருப்பாங்க, அவங்க பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்க்கலாம் மக்களே, காசாக்கார நிறுவனம் பார்த்துருப்போம். ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. நாங்கள் இவ்வளோ பணம் கொடுத்து நான் வீட்டை வாங்கியிருக்கோம், இதுக்கு எங்களுக்கு வந்து பட்டா இல்லைன்னு வந்து வெளியே வந்து ரோட்டில் வந்து போராட்டாங்க. இதுதான் மிடில் கிளாஸ் நபர்களுடைய மனநிலைமை. எந்த கிளாஸ்னாலும் பரவாயில்ல, எந்த கிளாஸாக இருந்தாலும் அவங்க ஹார்ட் ஏர்ன்டு மணியை போட்டு ஒரு நிலத்தை வாங்குறாங்க, ஐடியில் அட்டாச் பண்ணுற நிலத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னால் அவங்க தான் அடுத்த வழியை வந்து கத்திருப்பாங்க. ஸோ இங்கே ஐடி டிபார்ட்மெண்ட் கத்தவில்லை, அந்த நிலத்தை வாங்கினவங்க கத்தவில்லை, கத்தது யாரான்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாத ஒரு பெருச்சாலை கத்துது. நான் ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா மக்களே, அடுத்தவங்களை வந்து பெருச்சாலை என்ன பண்ணுவோம், வீட்டில் நம்ம வந்து அரிசியை வந்து சேமித்து வச்சுருப்போம், வந்து இந்த அரிசியோட மூட்டையை கடித்து அதையும் கீழே தள்ளிட்டு போயிடும். அரிசி வேஸ்ட்டு, இந்த சாக்கு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. திரும்ப வந்து அதை ப்ராப்பராக பழையபடி மாற்றுறதுக்கு நம்ம டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டு. அந்த மாதிரி தான் நல்லா இருக்கிற அரிசி மூட்டை எப்படி கடிச்சு விட்டு போயிடுதோ, அதே மாதிரி ஒரு நிறுவனத்தை தப்பே நடக்காத பட்சத்தில் இந்த தப்பு நடக்கலை, ஐடி அட்டாச்டு பிளாட்டை அவர்கள் விற்பதாக நமக்கு தெரியவில்லை. தப்பு நடக்காத பட்சத்தில் போய் நல்லா இருக்க அரிசி மூட்டை போய் கடிச்சு பிச்சு போட்டுற மாதிரி இப்படி ஒரு குற்றச்சாட்டை தூக்கி முன் வச்சு அந்த கம்பெனி போய் கடிச்சு உட்காந்துருக்காரு சவுசங்கர். அப்போ அது பெருச்சாலையில் நீங்கள் சொல்லுங்க மக்கள். அடுத்த வார்த்தை இன்னொரு மேட்ரு, இதுதான் ஹைலைட். என்னால் பேங்க் போகிறீங்க, பேங்க் போனோடனே சார் நான் ஜி ஸ்கொயர் ஆள் சார் அப்படிங்களா தம்பி, வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, டீ கொடுத்துருங்கப்பா ரைட்டு. உங்கள் என்ன சார் வேணும் உங்களுக்கு? எதுவுமே வேணாம் தம்பி. சார் சிபிலு எந்த குபிலும் வேணாம் விட்டுங்க சார். அடுத்து ஆதார் கார்டு அதெல்லாம் வேணாம் வச்சுங்க, நீங்களே வச்சுங்க சார். பேன் கார்டு வேணாம் வச்சுங்க. ஜி ஸ்கொயர் ஆள் தானே வந்துட்டிங்கல்ல, ரைட் ஓகே இந்தாங்க 90% சாங்ஷன் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு சார். இந்த 10% பாலா கட்டுவார், பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு நபரை, இப்படி ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்து பேங்க் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் அந்த கஸ்டமர் ஆயிரம் ஆசையாகுது மக்களே. ஏன்னா ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு, ஃபஸ்ட்டு இந்த ஆளுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத சிபில் செக் பண்ணுவாங்க. இவன் பாட்டு 10 கிரெடிட் கார்டு வச்சுக்கலாம்னு வச்சுக்க மக்களே, 10 கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறான், 10 எல்லாம் அவுட் ஸ்டாண்டிங் வச்சுக்கங்களேன், கிட்டே போடா வெளியே போடான்னு சொல்லி விடுவாங்க. இந்த கிரெடிட் கார்டு அவுட் ஸ்டாண்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து செக் பவுன்ஸ் கேஸு, இதெல்லாம் கிட்டே வரக்கூடாது சிபில் ஸ்கோர் கிட்ட. ஸோ சிபில் ஸ்கோரை ஃபஸ்ட் செக் பண்ணுவாங்க. எவ்வளோ வருமானம் வாங்கிட்டு இருக்கான் மாதம், இவ்வளோ வருமானம் வாங்கிட்டு இருக்கவனால இந்த அமௌண்ட்டை ரீபே பண்ண முடியுமான்றதை ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அடுத்தது இது ஒரு பக்காவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன பார்ப்பாங்கன்னா, எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ இவங்க செக் பண்ணி எல்லாம் வச்சுருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், ஈசி டாக்குமெண்ட்ஸ், ஈசி கேட்பாங்க. அடுத்தது ஏன்னா இவன் பாட்டு விலங்கமான ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன்னு வாங்கிட்டு நாளைக்கு பேங்க் வந்து துரத்திட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அந்த விஷயத்தில் போயிட்டு. ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்க, இந்த தாய்ப்பத்திரத்தோட ஜெராக்ஸ் கேட்பாங்க, ஈசி கேட்பாங்க, சர்வே நம்பர் கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. இப்போ இவன் பாட்டு வந்து சார் விலங்கமான ப்ராப்பர்ட்டி தெரியாது சார், நான் லோன் போட்டேன் சார், வாங்கிட்டேன் சார், கை வச்சுட்டானா அவன் பாட்டுக்கும் என்ன பண்ண முடியும்? ஸோ பேங்க் லோன் கொடுப்பதற்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியில் விலங்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இஷ்யூ இருக்குதா, ஏதாவது இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் இருக்குதா, எல்லாமே பார்ப்பாங்க. தாய்ப்பத்திரம் வந்து ஜெராக்ஸ் வாங்குவாங்க, அதை செக் பண்ணுவாங்க. தி பேங்க் வில் ஹேவ் அ லீகல் டீம் டு செக் ஆல் திஸ். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரிப்பா நாங்கள் வந்து லோன் தரோம். எப்படின்னா நீ யார்கிட்டருந்து வாங்குற சார், கம்பெனிலேருந்து வாங்குறேன் சார், அந்த கம்பெனிக்கு செக்காக எழுதி செக்கோட டிடியோ கொடுத்துருவாங்க லோன். இது கொடுத்து அந்த கம்பெனியை வெரிஃபை பண்ணுவாங்க, கம்பெனி எல்லா கம்பெனியா ஓகேவா செக் பண்ணுவாங்க. எல்லாமே செக் பண்ணி தான் ஒரு பேங்க் லோனே கொடுக்கும். லோன் கொடுத்தக்கப்புறம் இவன் ரீபே பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷனுக்கு விட வேண்டும். அதுக்கு தான் இவ்வளோ மேட்ரு அவங்க பார்ப்பாங்க. முதல்ல அது கைட்லைன் வேல்யூ இருக்கா, எப்படி ஆக்சுவல் வேல்யூ, இந்த ஆக்சுவல் வேல்யூ இருக்குது, 90% கொடுத்தா நம்மளால் அந்த அமௌண்ட் எடுத்துக்க முடியுமா, இவன் கொடுப்பானா, இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டும், பார்ப்பார்கள். இந்த ப்ராசஸ் முடியவே 3-4 மாதம் ஆயிடும். ஒரு ஈசி போட்டு அதுக்கு டைம் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் வந்து சாங்ஷன் டைம் எடுத்துக்கும், லோன் சாங்ஷனாக டைம் எடுத்துக்கும். ஸோ இதுக்கு பேக் எண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆன் ப்ராசஸ் பண்ணுறதுக்குமே வந்து குறைஞ்சபட்சம் 3-4 மாதம் ஆயிரும். எப்படி 10/2024 வந்து இவர் இந்த லேண்டை வந்து ஐடி அட்டாச் பண்ணியிருக்காங்களாம்,
வித்தின் ஒரு மந்த்துக்கு ஒரு 16th 1/2/2024 லேண்டை விற்றுட்டாங்களாம். எப்படி விற்க முடியும்? ஒரு பேங்க் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுமா? சரி, இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்க்கலாம் மக்களே. அப்படி பேங்க் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விறுவிறுன்னு பண்ணுது, இவ்வளோ வேகமாக பண்ணி இவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணுதுனால் இப்போ பேங்க்கும் குற்றவாளி தான் இந்த இடத்துல. இப்போ பேங்க் யார் கேள்வி கேட்பாங்க? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான், நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் கேட்கணும். ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்தியாவில் உள்ள அத்தனை பேங்க்கும் இருக்கிறது. அப்போ ஒரு பேங்க் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கனால் இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டினால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நிர்மலா சீதாராமன் தான் பொறுப்பு. அப்போது அதை பற்றி ஏன் இவர் பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மக்களே. யோசிச்சு பாருங்கள் மக்களே, 10/1/2024 அப்போது ஒரு ஐடி அட்டாச்மெண்ட்டில் ஒரு லேண்டு வரும் G2. அந்த அட்டாச்மெண்ட் லேண்ட் இப்போ இவர் சொல்கிற எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது லேண்ட் அட்டாச் பண்ணிட்டாங்க, உடனடியாக அந்த லேண்டை விற்றாகணும். யாருக்கு விற்கணும் அப்படின்னு பார்த்தால் யாரோ ஒருத்தனுக்கு விற்றுணும். அதுக்கு இவங்களே ஆள் செட் பண்ணுறாங்களாம். செட் பண்ணி, தம்பி நீ வாப்பா, நான் ப்ராப்பர்ட்டி பிளாட்டு கொடுத்துறேன்ப்பா. சரி ஓகே சார், என்ன பிளாட் சார்? இந்த பிளாட்டுப்பா, நீ நேராக பேங்க்கு போ, நான் சொன்னேன்னு சொல்லு, எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்கன்னு. இவர் இப்போ அந்த நபர் பேங்க்கு போவாராம். பேங்க்கு போனால் பேங்க் எந்த டாக்குமெண்ட்டையும் வாங்க மாட்டாங்களாம். வாங்காமல் ஓகே பாலா சொல்லிட்டாரா, ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு 90% அந்த வேல்யூக்கு செக் கொடுத்துருவாங்களாம். கொடுத்துட்டு அந்த 10% இனிஷியல் அமௌண்ட் இருக்குது பாருங்கள், அதையும் பாலா தான் கட்டுருவாராம். ஸோ G2 பாலாவே இந்த பிளாட்டை ஒரு குப்பம் சுப்பம் முனியை வாங்குறதுக்கு இவர் இனிஷியல் பேமெண்ட்டை கட்டுருவாராம். 90% செக்கை வந்து இவர் வாங்கிப்பாராம். வாங்கி அந்த அமௌண்ட் வந்து வச்சுப்பாராம். இப்போ மாதம் அந்த இஎம்ஐ அப்படிங்கிறத வந்து அந்த குப்பனோ சுப்பனோ முனியனோ வந்து கேஷாக கொண்டு போய் கட்டிடணுமா பேங்க்கில். ஏங்க நீங்கள் கேஷாக கட்டினா என்ன, செக்காக கட்டினா என்ன, பேங்க்குன்னு ஒன்று போனால் அது ஒயிட்டு தானேங்க. அவர் சொல்கிறாரு, இதே பிளாக்கை வந்து ஒயிட்டாக மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, பேங்க்கிட்டேருந்து செக்கு வாங்கிப்பாங்களாம் G2 நிறுவனம். அதற்கு பிறகு அந்த நபர் போயிட்டு கேஷாக கொஞ்சம் கொஞ்சமாக கேஷை கொண்டு போயிட்டு பேங்க் கட்டிடுவாராம். ஏங்க நம்ம ஒரு விஷயம் புரியவே இல்லை, வாட் இஸ் பிளாக் அண்ட் வாட் இஸ் ஒயிட்? பிளாக் மணி அப்படின்னால் கணக்கில் காட்ட முடியாத கருப்பு பணம். என்ன அர்த்தம்? அதாவது நான் வந்து 1 லட்சம் சம்பாரிச்சிட்டேன், நான் 1 லேக் சம்பாரிச்சிருக்கிறேன் அப்படின்னால் அந்த 1 லேக் நான் சம்பாரிச்சிருக்கேன்றது நான் இன்ஃபர்மேஷன் ஐடி தெரிஞ்சு போச்சு அப்படின்னால் நான் அந்த 1 லட்சத்துக்கு நான் வரி கட்டி ஆகணும். எப்படி ஐடிக்கு தெரியும் அப்படின்னா, நான் அந்த 1 லேக்கை அக்கௌண்ட் மூலியமாக கொண்டு வந்துட்டேன்னா ஐடி தெரிஞ்சு போயிடும். அப்போ நான் அக்கௌண்ட்டில் கொண்டு வராமல் நான் அந்த 1 லட்ச ரூபாய் நான் வந்து கேஷாக வச்சுருக்கேன். இதுதான் பிளாக் மணி. இந்த 1 லட்ச ரூபாய் நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன், ஐடி சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன், நான் செலவு பண்ணிட்டே இருப்பேன் வெளியே. திஸ் இஸ் பிளாக் மணி. இப்போது G2 நிறுவனம் ஒரு செக்காவோ டிடியாவோ பேங்க்குக்கிட்டேருந்து பணம் வாங்கிட்டாங்கனால், பேங்க் மூலிமா பணம் வாங்குறப்போ தட் கேனாட் பிகம் பிளாக், இட்ஸ் அ ஒயிட் மணி. பேங்க்குக்கு போய் நீங்கள் கேஷாக கட்டுறீங்களோ, செக்காக தரீங்களோ, டிடியாக தரீங்களோ, தட்ஸ் டிஃப்ரெண்ட்டு. பேங்க்குக்கு நீங்கள் பணம் கட்டுறீங்கனாலே தட் அகெயின் பிகம்ஸ் அ ஒயிட். இல்லை எங்கே பிளாக் மணி வந்து சொல்லுதுன்னு பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றுமே தெரியல. நானும் மண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். நானும் பல பேரை கேட்டேன், அவன் என்ன பைத்தியன்றாங்க. என்னையா கேட்குற? பேங்க்குக்குன்னு நீ போய் ஒரு பணத்தை போட்டால் இட் பிகம்ஸ் ஒயிட், அவ்வளோதான். ஹவு கேன் தட் பிகம் பிளாக் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேயும் அவருக்கு தெளிவே கிடையாது மக்களே. அதாவது ஒரு விஷயம் பாருங்கள், இவர் வருவாராம், வந்து G2 ஐடி அட்டாச்மெண்ட் நிலத்தை வந்து ஒருத்தவங்க விற்றுருவாங்களாம். அவர் பேங்க்கு போவாராம், பேங்க் எதுவுமே கேட்காம அந்த மொத்த பணத்தையும் வந்து அவங்களுக்கு 90% கொடுத்துருவாங்களாம். அந்த 10% காசு G2 கொடுத்துருவாங்களாம். மாதம் அந்த நபர் வந்து இஎம்ஐ கேஷாக கட்டுவாராம் பேங்க்குக்கு. அது வந்து ஒயிட் வந்து பிளாக் வந்து ஒயிட்டாக மாறுதான். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணம் வந்து கட்டுறதுன்னு பார்த்து ஐடி அட்டாச்மெண்ட் பிளாட்டை வந்து விற்றுருப்பாங்க அந்த நபருக்கு. அவர் புலம்ப மாட்டாராம் மக்களே. பாருங்கள், பிளாட்டை வாங்கி மாதம் இஎம்ஐ கட்ட நபர் பேசாமல் இருப்பாராம், புலம்பவே மாட்டாராம். அடுத்தது, ஏன்பா எனக்கு நீ அடமான வச்ச நிலத்தை எப்படிப்பா விற்ப அப்படின்னு ஐடி டிபார்ட்மெண்ட்டும் புலம்பாதான். யாரும் புலம்ப மாட்டாங்க, இவர் மட்டும் பேசிகிட்டு இருப்பாராம். இது என்னங்க நியாயம்? இது எதுக்கு தாங்க அவர் பேசுகிறாரு? ஏதாவது லாஜிக் இருக்குது அதில்? உண்மையாக சொல்கிற மக்களே, இதை வந்து விஷயம் தெரியாதவர்கள் கேட்டால் மென்டல் ஆயிடுவாங்க, விஷயம் தெரிந்தவங்க கேட்டால் முழு மென்டல் ஆயிடுவாங்க. எப்படி தாண்டா ஏதாவது பேசுகிறான்னு தோணும் எல்லாருக்கும். எதை தான் வச்சு பேசுகிறான்? ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து வேலிடாக இருக்கா? இது நடக்குமா? சாத்தியமா? இதெல்லாம் இப்படி நடந்துச்சுனால்
ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஃபஸ்ட்டு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் கேட்பாங்க, ஏப்பா உன் பேங்க்கில் நீ வந்து இத்தனை பேர் லோன் கொடுத்துருக்குற G2 மூலிமா, அத்தனை பேரும் அவன் பணத்தை சரியாக கட்டாமல் இருக்கிறான் அப்படின்னா, ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி பார்த்துன்னு வச்சுக்கோங்க மக்களே, யாரோ ஒருத்தவன் G2 ஆள், அவனுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கா இல்லையா தெரியாது, ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஆனால் பேங்க் லோன் கொடுத்துருவாங்களாம். அப்போது ஒரு விஷயம் மக்களே, ஒரு பேங்க்குக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு லோன் கொடுத்துட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னால் அது அந்த பேங்க்கு அந்த ஒரு பிரான்ச்சுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்கும். இதை கேள்வி கேட்பாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரைக்கும். அவங்க ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்காதுன்னு பார்க்காமயே லோன் கொடுத்த, ஏன்னா மக்களுடைய பணம் தானே போகுது, மக்கள் போகிற பணம் தான் ரிலேஷன் மட்டும் காட்டுறான் பேங்க்கு. நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, ஒரு ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னால் அது அவங்க தலைவலி. ஐயோ நம்ம லோனை கொடுத்து அவன் கட்ட முடியாமல் போயிட்டு வருதே, செத்து போயிட்டான்னா அது வேறு கதை. மேடம் அந்த லோன் வாங்க செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி ஓகே ரைட். ஆனால் கட்ட முடியல, அப்ஸ்காண்டிங்கு, ஜப்தி பண்ணிட்டாங்க வீட்டை, அது ஆக்ஷனுக்கு விடுறாங்க அப்படின்னா அது அவனுக்கு தலைவலி, அவனுக்கு பிளாக் மார்க். அது நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு ஆக்ஷன் போர்டு வந்து பேச சொல்லுவாங்க அவங்க, இது எங்கள் பிளாக் மார்க் சார். வாங்கினவன் இறந்து போயிட்டானா பிரச்சனை இல்லை சார், அது ஆக்சிடென்ட். ஆனால் வாங்கினவன் கட்ட முடியலன்னு கை விரிச்சிருக்கான், அதை நாங்கள் ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் பண்ணுறோம், அதுங்க தலைவலி. ஏன்னா அந்த காசை நாங்கள் திருப்பி எடுத்து நாங்கள் பேங்க்கில் கொண்டு வந்து வைக்கணும், நான் கொடுத்த பணம் அது. ஸோ அப்போ இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா கடந்த ஒரு மாதத்தில் பண்ண அத்தனை டிரான்சாக்ஷன்ஸுமே தப்புன்றாரு. அதே மாதிரி G2 எப்படி நல்லா விற்குதுன்னு கேட்குறப்போ அவங்களே ஆள் செட் பண்ணுவாங்கன்றாரு. 2021 G2 பெருசாக வளர்ந்துச்சுன்னு சொல்கிறாரு. 2021லேருந்து 2024 3 வருஷம் ஆகுது. அப்போ 3 வருஷத்தில் எத்தனை பேர் டிஃபால்ட்டர்ஸாக இருப்பான்? G2 நிலம் வாங்கினவன் லிஸ்ட்டு கிடைக்குமா? அப்போ பேங்க்கு அதற்கு பிறகு எப்பா G2 நிறுவனத்தில் வந்து நிலம் வாங்கினவங்களாம் டிஃபால்ட்டர்ஸாக இருக்கிறானுங்க, 3 இயர்ஸ் தான் ஆகுது, எவனும் கட்ட மாட்டேங்கிறான் இஎம்ஐயை. ஸோ நான் லோன் தர மாட்டேன் மக்களே. இன்னும் நிர்மலா சீதாராமன் அறிக்கை விட்டுருப்பாங்க, எப்பா G2 நிறுவனமா அங்கே டிஃபால்ட்டர்ஸ் ஜாஸ்தி வராங்க, லோன் தராதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எதுவுமே நடக்கலை. யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு நிறுவனம் வந்து ஒருத்தவங்க பிளாட்டை விற்கிறாங்கனால் எப்போ அவன் கட்டிடணும் ப்ராப்பராக, இவன் கட்டல டிஃபால்ட்டர்ஸ் இவன் வரான் அப்படின்னால் அது அந்த நிறுவனத்திற்கும் அடிவாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா தெரியும், ஒரு நிறுவனமும் ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அவங்க அந்தந்த அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால அந்த பேங்க்கை டைப் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்களுடைய ரெப்புடேஷன் அப்படிங்கிறதும் இவங்க ரீபே பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குதுன்னு அவங்க நினைப்பாங்க நிறுவனமும். யோசிச்சுப்பாங்க, 2021 2024 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷம் எவ்வளோ டிஃபால்ட்டர்ஸ் வந்திருக்கணும், எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கணும் இந்த விஷயம் இவர் சொல்கிற மாதிரி நடந்திருந்தால். அப்போது இவர் சொல்கிறது எவ்வளோ பெரிய பொய்யை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்களே. இது ஒரு விஷயம் பார்க்கணும். என்னன்னால் ஃபஸ்ட்டெல்லாம் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஃபஸ்ட்டு சொன்னப்போ அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் ஆரம்பத்தில் பேசின 100 விஷயத்தில் ஒரு 80 விஷயம் வந்து உண்மையாக இருக்கும், ஒரு 20 விஷயம் வந்து ஃபேக்ட் தப்பாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 100ல் 2 உண்மையாக இருந்தால் பெரிய விஷயங்கிறாங்க. எப்படி ஆகிட்டாருன்னா வர இவர், அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முதல்லாம் வந்து கட்சிக்காரங்க வேலை பார்த்துட்டு இருந்தார். கொஞ்சம் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர் டிஎம்கேக்கு வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ ஹி வாஸ் லைக் எ பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர் மாதிரி, அதை இன்னும் பச்சை பொலிட்டிக்கல் பிம்பாக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஆட்சி வந்து இப்போ நடைபெறுதோ அதுக்கு எதிரான ஆட்சியில் போயிட்டு பணத்தை வாங்கிட்டு இந்த ஆட்சி போய் தப்பாக பேசிகிட்டு இருப்பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வராரு, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு சேனல் இவருடைய மீடியா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் ஆஃபீஸ் போட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்ஃபேக்ட் பார்த்தா மக்களே, பிஃபோர் தே வாண்ட் டு மேக் எ பாயிண்ட் ஹியர், விஸ்வரூபம் படத்துக்கு அந்த படத்தை பற்றி உயர்வாக பேசி அவரோட சவுக்கானில் எழுதுவதற்காக அவருக்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மீடியா பர்சன் அப்படிங்கிறவங்க உண்மையை வெளியே சொல்கிறது, உண்மையை வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத தாண்டி எப்போ ஒரு மீடியா அடியாளாக மாறுறாங்க அப்படின்னா இங்கே தான் மாறுறாங்க. இப்போது ஒரு நிறுவனத்தை அழிக்கணும்பா, ஓகே, ஒரு நிறுவனம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் சேல்ஸ் போயிட்டுருக்கு, அந்த சேல்ஸ் போகிறதுனால மற்ற நிறுவனத்துக்கு அதோடைய சேல்ஸ் அடி வாங்குது அப்படின்னால் இப்போ எதில் இருக்க நிறுவனம் வந்து மீடியா இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடியால் நாடுவாங்க இல்லைங்களா, அந்த அடியால் மீடியாவில் இருந்தால் எப்படி இருக்கும், அதான் சவுக் சங்கர். ஸோ ஹீஸ் பக்கா மீடியா அடியாளாக இருக்கார்.
எவன் அழிக்கணும், எவன் வளர்ந்துட்டு போகிறான் அழிக்கணுமா சொல்லு, எதிராளி காசான பேசுகிறேன். இப்படி வளர்ந்துட்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறதை ரொம்ப அப்ரப்டாக சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா G2 அப்படிங்கிற நிறுவனம் சேல்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த சேல்ஸ் அதிகமாக போயிட்டுருக்க காரணத்தினால இதோட எதிர் நிறுவனம் காம்படிட்டர் நிறுவனம் வந்து இவருக்கு பணம் கொடுத்து பேச வச்சுருக்காங்களா அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டே ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க, சார் காசா கிராண்டில் வந்து வெளியே வந்து மக்கள் போராடினாங்க, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் மட்டும் தான் பண்ணோமா, நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறார். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஒரு பொறுப்பான ஒரு பத்திரிகையாளர் இருந்தால், ஆமாங்க நான் பார்த்தேன், எங்கள் டைம் இல்லை, நான் பண்ணுறேன், அதுவும் நான் பிளான் இருக்குன்னு சொல்லி தான் நல்ல விஷயம். அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் சமமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தை, நான் ஏன் பண்ணோம், நீ பண்ணுன்றாரு, நான் மட்டும் தான் பண்ணோமா அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய G2 ஒடுக்குவதற்காக அடக்குவதற்காக வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இந்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பு தான். நெக்ஸ்ட்டு என்ன ஆகிரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவன் இருக்கான் பாருங்க அசோக் ஸ்ரீநிதி, ஒரு நிறுவனம் வளர்ந்து போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு நிறுவனம் வளர்ந்து போயிட்டுருக்கு, நீ எனக்கு காசு தான், இல்லையா நான் தப்பாக பேசிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இது அடுத்து வளர்ந்து கொண்டு போகப்பட்டுவிடும். இது மிகப்பெரிய ஆபத்து. அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனமும் எந்த கட்சிக்காரங்களும் எந்த நபரும் யாருமே வளர்ந்து போனால் இந்த மீடியாவுக்கு புரோக்கர்களுக்கு காசு கொடுத்தே ஆகணும், மீடியா அடியாளுக்கு காசு கொடுத்தே ஆகணும், அந்த அடியாளுக்கு காசு கொடுக்கலன்னா நம்மளை அழிச்சிடுவாங்க, நம்ம தப்பாக பேசிடுவாங்க அப்படிங்கிற பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் சவுக் சங்கர் அவர்கள். இவர் பொலிட்டிக்கல் ரீதியாக அஜெண்டாவாக பணத்தை வாங்கிட்டு 1000 பேசிட்டு போயிட்டோம். பொலிட்டிக்கல் ரீதியாக வாங்குறப்ப என்ன ஆகும், ஆமாங்க நான் வந்து இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம், யூடியூபர்ஸில் இருக்கக்கூடிய, நம்ம ஓப்பனாகவே சொல்லுவோமே, லெட்ஸ் டேக் மாரிதாஸ் அவர்கள். அவர் பிஜேபியோடைய அபிமானி, அவர் காசு வாங்கினா வாங்கலை, பட் ஹீஸ் அ பிஜேபி அபிமானி, அவர் பிஜேபி சப்போர்ட்டாக மட்டும்தான் பேசுவார். அப்படி இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு அரசுடைய ஒரு அரசுக்கு எதிராக, ஒரு கட்சிக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க, நீங்கள் ஒரு கட்சி அபிமானியாக இருந்துட்டு இருக்கிறீங்க, அப்போது அந்த நீங்கள் அபிமானியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு அகெயின்ஸ்டான கட்சி தான் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்குனால் அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறு சுட்டி காட்டுற தப்பு இல்லை, அது இன்டிஃப்ரெண்ட். ஆனால் நான் யார்கிட்ட காசு வாங்குறனோ அவன் சொல்கிற வேலை நான் செஞ்சுட்டு போவேன். உதாரணத்துக்கு நான் இந்த கம்பெனியில் காசு வாங்கினேன் அப்படின்னால் இந்த கம்பெனிக்கு என்ன ஃபேவர் நான் பண்ணிட்டு போயிடுவேன். அது அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனி வளர்ந்து போயிட்டுருக்கான், நல்லவன், ரொம்ப தூய்மையானவன் அவசியமே எனக்கு கிடையாது, நான் பணம் வாங்கிட்டு நான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்து. இப்போது சவுக் சங்கர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டிஎம்கே வேலை பார்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க, அடுத்து இப்போது ஏடிஎம்கே சொல்கிறாங்க, இப்போ பிஜேபி சொல்கிறாங்க. இதெல்லாம் பொலிட்டிக்கலாக அவர் வந்து பண்ணிட்டு போயிட்டோம். பொலிட்டிக்கலாக அடுத்தவங்களுடைய கொள்கையை வந்து கிண்டல் பண்ணுறது, அடுத்த கொள்கையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இல்லை அவங்க பண்ண ஆக்டிவிட்டி கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல். ஆனால் லாஸ்ட்டில் வச்சாரு பாருங்க ஒரு செக்கு, இவ்வளவு விஷயத்தையும் பண்ணுறது முக ஸ்டாலின் அப்படிங்கிறார். ஆரம்பத்தில் என்ன சொன்னார், ஸ்டாலினுக்கு சம்மந்தமே கிடையாது, G2 நிறுவனம் அப்படிங்கிறது இவங்க இந்த அண்ணா நகர் கார்த்தி அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின்லாம் பண்ணுறாங்க, ஸ்டாலினுக்கு தெரியாதுன்னாரு. இப்போ என்னன்றாரு, ஸ்டாலின் தான் மொத்தம் பண்ணுறாருன்றார். ஏதாவது ஒன்று பேசுங்கப்பா, ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, மண்டபம் முதல் எங்களுக்குலாம். ஸோ யோசிச்சு பாருங்க மக்களே, அப்போ எப்படிப்பட்ட அஜெண்டா ப்ளே பண்ணுறாரு. இப்போ இவருக்கு யாராவது சேர்த்த வரை இறைக்கணும், எப்படி இறைக்கலாம், சேர்த்த வரை இறைக்கிறது என்ன பண்ணலாம், அது ஒரு நிறுவனம் இவர் காசு தராங்க இந்த நிறுவனத்தை அடிக்கிறதுக்காக, இது அடிக்கிறது சாக்கில் இவர் இன்னொருத்தன் காசு கொடுத்தா பாருங்க பொலிட்டிக்கல் ரீதியாக, அதையும் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்கிறது. அதாவது இவங்க டார்கெட் என்ன, G2, இவங்க அடுத்த டார்கெட் என்ன, ஸ்டாலின், டிஎம்கே. இப்போ இது ரெண்டையும் எப்படி கிளப் பண்ணுறாரு பாருங்க உள்ளே கொண்டு வந்து. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு நிறுவனத்திற்கு பேங்க் லோனை இஷ்டத்துக்கும் அந்த நிறுவனத்தை வாங்கக்கூடிய எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க பேங்க் அப்படின்னால் அதற்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள சிஎம் எல்லாம் பொறுப்பாக முடியாது. இட் இஸ் த கண்ட்ரோல் ஆஃப் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் சென்ட்ரல். நிர்மலா சீதாராமன் தான் பொறுப்பு. அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க இந்நேரத்துக்கு. அவங்க வந்து டிஎம்கே அகைன்ஸ்ட் பார்ட்டி தானே, அவங்க பிஜேபி தானே. அவங்க இப்படி ஒரு நிறுவனம் பண்ணிகிட்ருக்கு, அது டிஎம்கே சப்போர்ட்டில் பண்ணிகிட்ருக்கு, ஒரு பேங்க் பண்ணுதுன்னா அந்த பேங்க் இந்நேரம் அவங்க வந்து லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்களா இல்லையா? ஒன்றும் பண்ணலையே இது வரைக்கும்.
அப்போ இது எவ்வளோ பெரிய ஹம்பக் பாருங்கள் மக்கள். இது கம்ப்ளீட்லி இவர் பேசுவது தான் கம்ப்ளீட் ஸ்கேமாக நமக்கு தெரிகிறது. ஒரிஜினலுக்கு மக்களே இது இப்படி இவர் அசைன்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குற ஒரு கட்சி அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க மக்கள். என்னென்னா தப்பாருப்பா நீ வந்து காசு வாங்கிட்ட, நாங்கள் டிஎம்கே அகேன்ஸ்ட்டு, நீ அந்த கட்சியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம், அது அசைன்மெண்ட்டு அப்படின்னா அந்த அசைன்மெண்ட்டு என்னவோ பண்ணிட்டு போங்க விட்டுலாம். ஆனால் இது அசைன்மெண்ட் கிடையாது. இதற்கு பேர் வந்து மீடியா அடியாள். எவன் பணம் கொடுத்தாலும் அது நிறுவனமாக இருக்கட்டும், தனிநபராக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், அவன் பணம் கொடுத்தா அந்த பணத்திற்கு நான் வேலை பார்ப்பேன். அவன் சொல்கிற ஆள் நான் வந்து அசிங்கமாக திட்டுவேன், அசிங்கப்படுத்துவேன் மீடியாவில், அவனை டிஃபேம் பண்ணுவேன். அப்படிங்கிறது ஒரு பக்கா மீடியா அடியாள் வேலை பார்ப்பது என்பது நாளைக்கு இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்துவிடும். நாளைக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எவனுமே காசு தரலைனா கூட ஏன் வளர்ந்து போயிட்டுருக்கான், அவன் வளர்ந்து போயிட்டுருக்கான், அவன் நேரில் உட்காரலாம். பார் நீ வளர்ந்து போயிட்டுருக்க, நீ எனக்கு காசு கொடுத்துரு, நான் அவனை பற்றி பேசாமல் இருப்பேன், அதுக்கு அவன் பேசாமல் இருப்பேன். இல்லையா அவனை பற்றி அசிங்கப்படுத்திடுவேன், ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், உன் வளர்ச்சி தப்புன்னு சொல்லுவேன், எதாவது எடுத்து போட்டே இருப்பேன். என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துவிடும். அது எப்படி நம்ம நாட்டில் வந்து கரப்ஷன் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க மக்கள்னால், ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ கவர்மெண்ட்டில் கடமையை செய்கிறதுக்கு காசு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுனால் மீடியாவில் இப்போது சவுக்கு சங்கர் மேற்கெல்லாம் இப்போ இன்னொருத்தனை அடிக்கிறதுக்கு நான் காசு வாங்கிட்டு பண்ணுறேன்றதை போய் நாளைக்கு இன்னொருத்தன் வளர்ந்து போகிறானா நீ என்ன வாய் அடக்கிறதுக்கே நீ காசு கொடுத்தா அவனை பார்த்துக்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சுனால் மீடியா குப்பையாயிடும். நான் சோஷியல் மீடியா சேர்த்து தான் சொல்கிறேன் மக்கள். இப்போ சவுக்கு சங்கர் சோஷியல் மீடியா இருக்காப்புல. ஸோ இது குப்பையாயிடும். குப்பையாயிடுச்சுன்னா மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. மக்கள் முட்டாளாக்கப்படுவார்கள். மீடியா குப்பையாயிரும், கரப்ட் ஆயிரும், மக்கள் முட்டாளாக்கப்பட்டுருவாங்க. லாஸ்ட்டில் இதை பாதிக்கப்படுற யாருன்னு பார்த்தா அப்பாவி மக்கள் தான், அண்ட் அந்தந்த கம்பெனிக்காரங்க தான். கொழுத்து போகிற யாருன்னு கேட்டால் சவுக்கு சங்கர் மாதிரியான மீடியா அடியார்கள் தான். இதற்கு மக்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த கம்பெனி, ஏன்னா மக்களை நம்பித்தான் கம்பெனிகள் இருக்கின்றன. இப்போ இந்த கம்பெனிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்னால் அதற்கு மக்கள் தான் எதிர்த்து இது பண்ணணும். இப்போ நம்ம சவுக்கு சங்கர் மார்க்கில் வந்து தப்பாக சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னால் அதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக இவர் சொல்கிறக்கூடிய கம்பெனி ஒன்று தெரிஞ்சுக்கலாம். மக்களே இவர் கம்பெனி பற்றி பேசிகிட்டு இருக்காரா, அப்போ என்னமோ சரியாக இருக்குது அந்த கம்பெனியில். நீங்கள் பார்த்தா தெரியும். அடிக்கடி ஒரு வார்த்தை பேசுவார், யூசின்னு பாரு, உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ன்னு பாரு. அவரை பற்றி விசாரித்து பார்த்தா அவர் தங்கமான மனுஷங்கிறாங்க. எப்பா நேர்மையான மனுஷன் அவருன்றாங்க. அடுத்தது டேவிட்சன் ஐபிஎஸ்ன்னு பாரு, அவர் விசாரித்து பார்த்தா நேர்மையான மனுஷங்க அப்படிங்கிறாங்க. இவர் யார் யார் பேர்லாம் சொல்கிறாரோ தப்புன்னு சொல்கிறாங்க, விசாரித்து பார்த்தா அவங்க நல்ல மனுஷங்க அப்படிங்கிறாங்க. இப்போ செந்தில்வேலன் போய் பேசிட்டு இருக்காரு. செந்தில்வேலன் பேர் கேட்டால் அப்போ அவர் மாதிரி டெரர் ஆஃபீஸர் கிடையாதுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறாங்க, நல்ல மனுஷன் அப்படிங்கிறாங்க. இவர் யார் யாரை குறை கூறுகிறாரோ அதிகாரிகள் மத்தியில் அதை விசாரித்து பார்க்குறப்போ அந்த அதிகாரிகள்லாம் உதயசந்திரனாக இருக்கட்டும், டேவிட்சன் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், செந்தில்வேலன் ஐபிஎஸ் ஆகட்டும், எல்லாரும் பார்த்தா நல்ல மனுஷங்க அப்படிங்கிறாங்க, தங்கமான மனுஷங்க அப்படிங்கிறாங்க. இது அதிகாரிகள் சைடில். அடுத்தது இப்போ கம்பெனி வச்சு பார்க்குறோம். இப்போ இந்த G2 கம்பெனி வச்சு பார்க்குறப்போ இதை விசாரித்து பார்த்தா எங்க இது தாங்க ரியாலிட்டிங்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கலாம், சவுக்கு சங்கர் வந்து யாரை பற்றி தப்பாக பேசுகிறாரோ நம்ம மைண்டில் டியூன் பண்ணலாம். ஓகே, அப்போ அவன் சரியாக இருக்கான், என்னமோ நடக்குது சரியாங்க, அது இவருக்கு பிடிக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மக்களே. இதுதான் ரியாலிட்டியாக புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் போக போக இதை அப்படியே வளர்த்து விட்டுட்டிங்க அப்படின்னால் சவுக்கு சங்கர் வில் பிகம் பக்கா மீடியா அடியால் ஆகிடுவாப்புல. அப்படி ஆகிட்டாருனால் இந்த சமுதாயத்துக்கும் ஆபத்து, கம்பெனிகளுக்கும் ஆபத்து, மக்களுக்கும் ஆபத்துன்னு சொல்லிக்க விரும்புகிற மக்களே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.